பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து, கைவலி எல்லாம் மாறும். கரங்களை அசைத்து, நல்லா அசைத்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமம் மையப்படுவதாக. இந்த காலை வேளையிலே வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இம்மட்டு நேரமும் தேவ பிரசன்ன நம்பத்திலே உண்மையாய் அசைவாடி கொண்டிருந்ததை நீங்கள் பார்த்தீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே அதை உணர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்தீர்கள்? ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம், நல்ல பாடல்கள், நல்லா தூக்கம் வரக்கூடிய பாடல்கள். என் மனம் இழகாதே, என் மனம் பதறாதேன்னு பாடும்போது சிலருக்கு அப்படியே கண்ணு அப்படி தானே தூக்கமாக வந்தது. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான பாடல்களை நம்ம கேட்டோம். எவ்வளவு சந்தோஷமாக ஆண்டவரை ஆராதிக்கும். ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க நமக்கு என்ன இன்பம்தான். உண்மையாய் அவரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளுக்கு இன்பம்தான் வரும். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த ஒரு வார காலம் நம்மை பாதுகாத்தார். எல்லாரும் கரங்களை அசைத்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. தேவைகள் எல்லாம் சந்தித்தார். ஹல்லேலூயா. போக்கிலும் வரத்திலும் கூட இருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய கால்கள் வழுவாதபடி அவர் பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆமேன். கால் சறுக்காதபடி அவர் பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம நடக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு தட்டி ஒரு ஸ்லிப்பானா அவ்வளவுதான், சரிதானே? ஆனால் ஆண்டவர் நம்ம பாதுகாத்தார் இல்லையா? பாதுகாத்தாரா? அதுக்கெல்லாம் சந்தோஷம். அதுக்கு தான் இந்த ஜெபம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பாதையை அறிந்திருக்கிறவர், நம்முடைய வழியை அறிந்திருக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். அதனால நம்ம இந்த ஆண்டவரை ஆராதிப்போம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாருங்கள், கர்த்தரை துதியுங்கள், ஆராதியுங்கள். நல்ல பாடல்கள், நல்ல செய்திகள், நல்ல சாட்சிகள், நல்ல சம்பவங்கள் எல்லாம் கேட்டு சந்தோஷமாக நீங்கள் ஒரு நாளை செலவிடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன செய்தி தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மல்கியா 1ஆம் அதிகாரம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், நான் உங்களை சிநேகித்தேன். ஹல்லேலூயா. அதான் செய்தது. நான் உங்களை சிநேகித்தேன். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். இயேசு பிறப்பதற்கும் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவன் தான் இந்த மல்கியா தீர்க்கதரிசி. இந்த மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நான் உங்களை நேசித்தேன் என்று ஆண்டவர் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்களை மற்ற எதிரிகளிடத்திலே அடிமையாக ஒப்பு கொடுப்பார். அதே போல ஒரு 70 ஆண்டு காலம் பாபிலோனிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அங்கிருந்து சிறு சிறு கூட்டமாக எஸ்ராவின் தலைமையில் ஒரு கூட்டமும், செருபாபேலின் தலைமையில் ஒரு கூட்டமும், நெகேமியாவின் தலைமையில் ஒரு கூட்டமுமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து, பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு வருகிறார்கள். வந்து இந்த தேசத்தை பார்க்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கும் பொழுது அது பாழ்கடிக்கப்பட்டதும் உடைக்கப்பட்டதும் நொறுங்குண்டதுமான ஒன்றுமே இல்லாத மணல் மேடுகளாக காணப்படுகிறது. இதை பார்த்த இவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு இப்படி ஆய்ப்போச்சே. அப்படித்தானே நம்முடைய சொந்த தேசம் போனால் எப்படி இருக்கும்? அப்படி அவர்கள் ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு அழுகிறார்கள். ஆண்டவரே, நீர் எங்களை நேசித்தீரோ என்று சொல்லி கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், நான் உங்களை நேசித்தேன். ஹல்லேலூயா. நான் உங்களை நேசித்தது உண்மை. ஆனால் நீங்கள் தான் என்னை விட்டு
பிரிந்து போனீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் என்னை நேசிக்கவில்லை, நான் உங்களை நேசித்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை நேசித்தேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம சில வேளைகளிலே நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம், ஆண்டவரே எங்களை கைவிட்டு விட்டீரோ, இந்த வேலை நடக்கவில்லை, இந்த காரியம் நடக்கவில்லை, நான் ஜெபிக்கிற இந்த காரியம் நடக்கவில்லை, இந்த என்னுடைய முன்னேற்றம் வரவில்லை, பொருளாதாரம் இடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிற காரியங்கள் ஒன்றும் நடக்கவில்லை, பற்றாக்குறை வருகிறது, வியாதிகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பாடுகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம கூட நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், ஆண்டவரே எங்களை நீர் என்ன செய்தீரோ, கைவிட்டு விட்டீரோ என்று கேட்கிறோம். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஒரு பொழுதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அதற்காக அவர் ஜீவனை கொடுக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். நம்மளை கைவிடுவதற்காக அவர் ஜீவனை கொடுக்கவில்லை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கி வைத்திருப்பது எதற்கு தெரியுமா? நம்மளை கைவிடாமல் காப்பதற்காகத்தான். அதனால தான் அவர் சொல்றார், நான் உங்களை நேசித்தேன். ஹல்லேலூயா. நான் உங்களை நேசித்தேன். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்க வாசித்தால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? யாக்கோபை ஆண்டவர் நேசிக்க காரணம் என்னவென்று சொன்னால், அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். ஹல்லேலூயா. நல்ல குணமுள்ளவனாக இருந்தான் யாக்கோபு. ஆண்டவர் யாரை நேசித்தாராம் தெரியுமா? நல்ல குணமுள்ளவனே. அவன் கூடாரவாசி. கூடாரவாசின்னா ஆலயத்தில் இருக்கிறவன் வச்சுக்கிடுங்க, ஜெபிக்கிறவன் வச்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவனிடத்தில் ஆண்டவர் எப்படி இருப்பாராம்? பிரியமாயிருப்பாராம், சிநேகமாயிருப்பாராம். அதனால தான் அவன், நான் யாக்கோவை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன். காரணம் என்ன? யாக்கோபு குணசாலியாயிருந்தான், அவன் கூடாரவாசியாயிருந்தான், அவன் ஜெபிக்கிறவனாயிருந்தான், அவன் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாக இருந்தான். ஆனால் ஏசாவோ அவன் வனசஞ்சாரியாகவும் வேட்டையாடுகிறவனாகவும் இருந்தான். ஹல்லேலூயா. அவன் ஊரெல்லாம் சுற்றுகிறவனாக இருந்தான். அதனால தான் ஆண்டவர் அவனை வெறுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய கூடாரத்திலே வசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா நம்ம தான் அவருடைய ஆலயம், சரிதானே? நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது அவர் நம்மை நேசிப்பார். ஒரு அலையில சொல்லுங்களேன், அவருக்கென்று வாழும் பொழுது அவர் நம்மை நேசிப்பார். கைவிடுகிற கர்த்தர் அல்ல, ஒரு பொழுதும் கைவிடுகிற கர்த்தர் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்களை கைவிட்டீரோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை நேசித்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு 2-3 குறிப்புகளை வேகமாக சொல்லி முடித்து விடுகிறேன். ஹல்லேலூயா. வாசிங்க. அது 6ஆம் வசனத்தை வாசிங்கள். மல்கியா 1:6. மல்கியா 1:6 இப்போ எடுத்து வாசிச்சதுன்னு. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தரை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அவர் நம்ம சிநேகிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். காரணம் என்ன? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. வச்சிக்கிற அக்கினியுமாய் இருக்கிறார், அதனால் பயப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிறோமா? பயப்படுகிற பயம் இருக்குதா? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேறு மதத்தினரை பாருங்க, அவங்க ஒரு சிலையை வணங்கும் பொழுது கூட எவ்வளவு பவ்யமா பயபக்தியோட கும்பிடுறாங்க. ஆனா நமக்கு இன்னைக்கு அந்த பயம் இருக்கு. ஆராதனையில கூடி வரும் பொழுது நமக்கு அந்த பயம் இருக்கிறதா? கர்த்தர் அநேகர் சொல்லுவார்கள், ஆண்டவர் என்னுடைய சட்ட பாக்கெட்ல இருக்கிறார் சொல்லி. பயமில்ல சூழ்நிலை, அதனால தான் ஆண்டவர் தள்ளி விடுகிறார். அப்படி பயப்படவில்லை என்று சொன்னால் தான் அவர் நேசிக்காமல் விட்டு விடுகிறார். நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை நேசிக்கிறேன்.
ஆனால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே ஆண்டவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணும். இன்றைக்கு அநேகர் போலியான பரிசுத்தத்தை காட்டிக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் சபைகளுக்காக முதல்ல நம்ம ஜெபித்தது, எல்லா சபைகளுக்காக ஜெபித்தது. காரணம் என்ன? கடைசி நாட்களில வந்திருக்கிறோம். பரிசுத்தத்தை காண்பார் உண்டோ? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும் அசுத்தங்கள், போலியான வேஷங்கள். ஆமென். நடிக்கிறார்கள், மேடையிலே நடிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். மேடையிலே கெட்ட வார்த்தை பேசுகிறார்கள். மேடையிலே, கிறிஸ்தவ மேடைகளிலே பாடும் பொழுது கெட்ட வார்த்தை பேசுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். போலி பரிசுத்தத்தை காட்டுகிறார்கள். பேச்சிலே ஜனங்களை கவர்ந்தெடுக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் ஜனங்க கூடும். காரணம் என்ன? சாசுக்கு தெரியும், இப்படி எல்லாம் பண்ண ஆளு கூடும், எந்த கூட்டத்துக்கு ஆளு சேர்ந்துடும் அவருக்கு தெரியும். பரிசுத்தம் பேசுற இடத்துல ஆள் இருக்காது, சத்தியம் பேசுகிற இடத்துல ஆள் இருக்காது. ஹல்லேலூயா. இயேசுவின் சீஷர்கள் 12 பேர் இருந்தாங்க. சரிதானே? 12 பேரும் ஒரே மனதுடையவர்களாக இருக்கவில்லை. 12 பேரும் 12 டைப்பானவர்களாக இருந்தார்கள். ஒருத்தன் இயேசுவை காட்டி கொடுத்தவன். சரிதானே? காட்டி கொடுத்தவன், அவனுக்கு சாசு பிடிச்சு அவன் போயிட்டான். ஒருத்தன் பேதுரு மறந்தளித்தவன். சரிதானே? தோமா யாரு? சந்தேகப்பட்டவன். எல்லாரும் ஒண்ணா இல்ல. ஒருத்தனுக்கு நாம் பெரியவனா நீ பெரியவனா, அப்படிதானே? ஆண்டவரே வலது பக்கத்தில் தான் இருப்பாரா இடது பக்கத்தில் தான் இருப்பாரா, இப்படி எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள். ஆனால் நாள்ல 120 பேரும் ஒருமித்து கூடினும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது இவர்களுடைய நிலைமை என்ன ஆச்சு? மாறி போயிற்று. ஹல்லேலூயா. எல்லாரும் தங்களை என்ன செய்தார்கள்? இரத்த சாட்சியாக கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாக பாராட்டினார்கள். மறுதலித்தவன் சொன்னான், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை சிலுவையில் அறைந்ததற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னார்கள். தைரியமாக பேசினார்கள். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் பாவத்தை நம்ம சிநேகிக்க மாட்டோம். அப்படி சிநேகிக்காமல் இருந்தால் கர்த்தர் நம்மை நேசிப்பார். அதனால தான் ஆண்டவர் கேட்கிறார், எனக்கு கொடுக்கும் கனம் எங்கே? ஹல்லேலூயா. என்னுடைய கனம் எங்கே என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர், அவர் எங்கும் அசைவாடி கொண்டிருக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் எல்லா இடத்திலையும் எப்படி அசைவாடி கொண்டிருக்கிறார்? பேர் நாமத்தில் எங்க குன்னால் அவர்கள் மத்தியில் வருவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய நாம் ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். கனம் கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. அஜாக்கிரதையாய் ஆராதனைகளில் இருக்கிறோமா? கூட்டங்களில் இருக்கும் பொழுது நம்ம அஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தா மிகவும் பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் அவரை சேவிப்போம் என்று சொன்னால் அவர் நம்மை நேசிப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் எனக்கு கொடுக்கிற கனம் எங்கேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். 6ஆம் வசனத்தில் அவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. நான் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரர் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். யாரை கேட்கிறார்? இது ஆசாரியர்களையும் கேட்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் மட்டுமல்ல, பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு அதுதான் ஆண்டவர் விரும்புவது. பரிசுத்தத்தை விரும்புகிறார். ஹல்லேலூயா. பயத்தை விரும்புகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அவர் நம்மேல் பிரியமாயிருப்பார். நான் உன்னை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரும் நம்மை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்கு பயந்து நடக்கணும். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும், அவரை கனம் பண்ணணும், அவருக்கு நேர்த்தியாய் வாழணும். ஹல்லேலூயா. கர்த்தரை விட, அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவரை விட மேலாக எதையுமே நீங்கள் நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. அவர்தான் மேலானவர்.
பயப்படத்தக்கவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஓ ஹல்லேலூயா! வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், சூரியனை உண்டாக்கினவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் அவருக்கு பயந்து வாழ்ந்தால் அவர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா! இரண்டாவதாக 8ஆம் வசனத்தை வாசிங்கள். மல்கியா 1:8 வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நல்லா அப்படியே நீங்க இப்படி வாசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது எல்லாரும் எழுப்பி ஓட்டிடுவாங்க. நல்லா அப்படி ஸ்பீடா வாசிங்க. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. என்கிறீர்களே, அதை நீ என்ன செய்யணுமா? உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் முன்மேல். அப்படின்னு சொன்னா நம்ம செய்வது எல்லாம், ஆண்டவருக்கு செய்வது எல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? நேர்த்தியானது செய்யணும். ஹல்லேலூயா! முதல் தரமானவற்றை ஆண்டவருக்கு செய்யணும். நசல் பிடித்தது, சொத்த சோனை, இதெல்லாம் இல்லை ஆண்டவருக்கு பிரியமானது. ஹல்லேலூயா! ஆண்டவருக்கு பிரியமானது என்னது? நல்ல காரியங்களை செய்யணும். ஹல்லேலூயா! ஆண்டவர் சொல்றாரு, அது இதையெல்லாம் நீ கொண்டு போய் என்ன செய்யணுமாம்? உன்னுடைய அதிபதிக்கு கொடு. ஹல்லேலூயா! சிலர் கல்யாண வீட்டுக்கு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? கல்யாண வீட்டுக்கு போகும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க தெரியுமா? நல்லா ட்ரெஸ் பண்ணி, சரிதானே? ஆமாம், சாரோட சொன்னார், நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா இது பண்ணி, அப்படி தானே? நல்லா பந்தாவாக கல்யாணம் விட்டு சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு போகும்பாங்க, ஃபேஸு கூட வாஷ் பண்ண மாட்டாங்க, அப்படியே தூங்கி எழும்பி, அப்படி தானே? உங்களை சொல்லல, அப்போ உங்களை தான் சொன்னேன்னு நினைக்காதீங்க. ஒரு சிலர் அப்படி, சரியா? அப்படி காரணம் என்ன? நம்ம கோயிலுக்கு தானே, நம்ம சர்ச்சுக்கு தானே, எப்படி வேணுங்களும் போலான்னு இல்லை. ஆண்டவர் அவர் ராஜாவாகிய இயேசுவை காணுவதற்காக நாம் போகிறோம் என்று சொன்னால், வேதம் சொல்லுது, என்னுடைய கருத்து இல்லை, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ராஜாவை காண போகும் பொழுது நம்ம மிகவும் நேர்த்தியாக செல்ல வேண்டும். ஹல்லேலூயா! நேர்த்தியாய் ஆண்டவருக்கு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட்! ஆண்டவருக்கு செய்யும் பொழுது நேர்த்தியானதை செய்யணும். நம்ம யாரை பார்க்க வர்றோம்? புனிதராஜை பார்க்க வரையலா? புனிதராஜை பார்க்க வரையலாம்? தங்கராஜ் சார் பார்க்க வரையலாம்? கனகராஜ் சார் பிரின்ஸ் நல்லா பாடுவாப்பில், பாட்டு கேட்கலான்னா இல்லை. என்ன பார்க்க? யாரும் பார்க்கவில்லை. ராஜாதி ராஜாவாகிய சர்வ வல்லமை பொருந்தின நம்முடைய ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா! அவரிடத்திலிருந்து ஒரு தொடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா! நாம் சும்மா வந்து சும்மா போகிறவர்கள் அல்ல. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு தொடுதலை நம்ம பெற்றுக்கொண்டு செல்லுவோம் என்று சொன்னால், ஹல்லேலூயா, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்கு சமாதானம் கிடைக்கும். ஹல்லேலூயா! சந்தோஷம் கிடைக்கும். அதற்குத்தான் ராஜாவை பார்க்க வருகிறோம். அப்படி என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நல்ல நேர்த்தியாய் வர வேண்டும். நேர்த்தி ஆண்டவருக்கு கொடுக்கணும். அடுத்து என்ன தெரியுமா? நம்ம காலம், நேரத்தை கரெக்டா ஆண்டவருக்கு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட்! அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேவையில்லாததெல்லாம் யாருக்கு கொடு? உன்னுடைய அதிபதிக்கு கொடு. அதிபதிக்கு கொடுத்தா அவன் விடுவானா? ராஜா கிட்ட கொண்டு போய் சொத்தையும் சோனையும் எல்லாம் கொடுத்தா ராஜா விடுவாராம்? டேய் வாடான்னு சொல்லி என்ன செய்வாங்க? அடியை கொடுத்து விரட்டுவாங்க. அப்படின்னு சொன்னா உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவர் இப்படி மிகவும் நேர்த்தியானதை நம்மிடத்தில் விரும்புகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நேரம் தவறாது. ஹல்லேலூயா! நமக்கு ஒரு சொந்த வேலைன்னா நம்ம எப்படி போவோம்? நேரம் தவறாத போவோம். சரிதானே? 10 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட்னு சொன்னா 11 மணிக்கு போவீங்களா? 11 மணிக்கு போவீங்களா? 9:45 போவீங்க. சரிதானே? ஹல்லேலூயா! ஏண்டா டாக்டர் சொல்லியிருக்கிறார் அந்த டைமுக்கு போகணும். அப்போ அவரை விட பெரியவர் தானே நம்முடைய ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ளவர் தானே. அவரிடத்துல போகும் பொழுது நேரத்தோட கடமையோடு கூட நம்ம செல்லணும். ஹல்லேலூயா! நம்ம என்ன செய்யறோம்? நேரம் நம்ம சர்ச்சில் வந்தா, சில பார்த்துருக்கீங்களா? சர்ச்சில் வந்தா ஒரு 10 தடவையாவது செல்போனை எடுத்துக்கிட்டு வெளியே போவாங்க. பார்த்துருக்கீங்களா? செல்போனை எடுத்துக்கிட்டு வெளியே போவாங்க. அது எப்பவுமே ஆன்ல தான் இருக்கும். பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது சில இடத்துல, உங்களை சொன்னல, சில இடத்துல ட்ரெயின் 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 சவுண்டு கேட்கும். இப்போ 4 பேரும் பார்ப்பாங்க, அவரு ஐபோன் வச்சிருக்கிறாரு அப்படி சொல்லுவாங்க. அந்த ஒரு நினைப்புக்காக இருக்கலாம், ஏதோ சத்தம் கேட்கும். சரிதானே? இது ராஜா, நீங்க உங்க ஆபீஸ்ல வேலை
செய்ய வேண்டும் அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? முடியாது. வச்சிருக்க மாட்டாங்க, சைலண்டா போட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நேர்த்தியானதை ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தா ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை நேசிப்பார். ஹல்லேலூயா. ஒரு சம்பவம் சொல்றேன். இவர் சுந்தரமையான்னு சொல்லி சென்னையில ஒரு போதகர் இருந்தார் முன்னாடி. சுந்தரமையா கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சனிக்கிழமை பகல் முழுவதும் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவாரு. அவருடைய பழக்கம் அது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும், ஜனங்களோடு பேச வேண்டும் என்பதற்காக சனிக்கிழமை முழுவதும் காலையில தொடங்கி ராத்திரி 9 மணி வரைக்கும் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுவது அவருடைய வழக்கம். வெளியிலே ஒருத்தர் இருப்பாரு. அவர் யாராவது வந்து அவர்கிட்ட ஏதாவது சொன்னா அவர் பேர் உள்ள சொல்லுவாரு, அவர் அதுக்கு பதில் சொல்லி விடுவாரு. இப்ப இதை யாரையும் பார்க்க அலோவ் பண்ண மாட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஒரு நாளைக்கு அமெரிக்க தூதர் என்ன தெரியுமா? தூதர் என்ன தெரியுமா? அமெரிக்க எம்பசியில் உள்ள பெரிய அதிகாரி. அவர் வாராரு. ஒரு பெரிய அன்றைக்கு உள்ள நாட்களிலே கண்டசா கார்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த கார் இல்ல, கண்டசா கார், பெரிய கார், ஒரு ரோடு ஃபுல்லா நிறைஞ்சு போற மாதிரி இருக்கும். ரொம்ப விலை உயர்ந்த வண்டி அந்த காலத்துல. அந்த கார் கொண்டு வராரு. உண்மை பொய் இல்ல, பொய்யில நிஜம், உண்மை சொல்றேன். அந்த கார் கொண்டு வராரு. அப்போ அவரு வந்து வெளியில இருக்கிறவங்க சொல்றாரு, நான் எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகி நான் அமெரிக்காவுக்கு போக போறேன். இந்த காரை வந்து பாஸ்டருக்கு ஃப்ரீயா கொடுக்கணும், கிஃப்ட் கொடுக்கணும், அவரை ஒன்று பார்க்க வேண்டும் என்று சொன்னார். உடனே வெளியில இருந்தவன் போய் பாஸ்டர் என்ன சொன்னாப்ல, பாஸ்டர் இப்படி அமெரிக்க தூதர் வந்திருக்கிறாரு, பெரிய கார் கொண்டு வந்திருக்கிறாரு, ஐயாவுக்கு தார் வந்துட்டு சொல்லி. உடனே அவர் சொன்னார், நம்ம என்ன செய்வோம் அதை மட்டும் நீங்க மனசுல நினைச்சிருங்க. நம்ம பாத்தீங்களா, உங்களுக்கே தெரியல. இப்ப நான் என்ன சொல்றது, நம்ம என்ன செய்வோம் என்ன செய்வோம்? ஓடி போய் ஒரு 2 குலுக்கு கையை பிடிச்சி அப்படி எப்படியெல்லாம் கையை கொடுப்பாரு. அப்படித்தானே இன்னைக்குள்ள போதகர்களாகத்தான் செய்வார்களே. என்னை சேர்த்து வச்சுக்கோங்க, நான் செய்ய மாட்டேன், வச்சுக்கோங்க, அப்படியே சேர்த்துன்னு சொல்லிக்கோங்க, வச்சுக்கோங்க. இன்னைக்குள்ள ஊழியர்கள் என்ன செய்வார்கள்? கட்டாயம் போய், ஆமாங்க அவர் சொன்னாரு, இப்படியே சொல்லி விட்டாரு, நான் ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக முழங்கால் படி போட்டிருக்கிறேன், இவர் போய்விட்டு நாளைக்கு ஆராதனை முடிந்த பிறகு வர சொல்லுங்கள் என்று சொன்னார். அசுத்தவான். அதனாலதான் அவருடைய சபை 30,000-40,000 விசுவாசிகள் வரக்கூடிய அளவுக்கு வளர்ந்தது. ஹல்லேலூயா. அவர் முடியுமா? புக்கில் இருக்குது, அவருடைய சுயசரிதையில எழுதி வச்சிருக்கிறார். மற்றபடி சாட்சி சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் கண்டாசா கார்ல போய் ஊழியம் செய்தா ஜனங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. சொன்னாரு, எனக்கு கார் வேண்டாம், நான் அவரை பார்க்க வேண்டும் சொன்னால் நாளைக்கு வர சொல்லுங்க. ஆராதனை முடிந்ததற்கு பிறகு கனம் யாருக்கு கொடுத்தாரு? ஆண்டவருக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அழிந்து போகிற இந்த உலக காரியங்களுக்காக நம்மை விற்று போடாமல் இரட்சகராம் இயேசுவுக்காக நம்ம வாழுவோம் என்று சொன்னால் அவர் நம்மை நேசிப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசிப்பார். அதனால எந்த சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா நம்ம ஆண்டவருக்கு நேர்த்தியானதை கொடுக்க வேண்டும். உங்கள் நேரத்தை கொடுக்கணும், உங்களுடைய பணத்தை கொடுக்கணும், உங்களுடைய தாளந்தை கொடுக்கணும், எல்லாவற்றையும் நேர்த்தியானதை ஆண்டவருக்கு கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நேசிப்பார். மூன்றாவதாக மல்கியா 1:10 வசனத்தை வாசியுங்கள். 10 வசனம். வாசிங்க. சேரிகளை கத்த சொல்லுகிறார். இங்கே பாருங்க, இது சம்பவம் என்னவென்று சொன்னால், இந்த தேவனுடைய ஆலயத்தில் கதவுகள் உண்டு. அந்த கதவுகளை காலையிலே சூரியன் உதிக்கும் முன் திறக்க வேண்டும், சூரியன் அணைந்த பின் அடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டு. அதற்காக அநேகரை நியமித்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள்
என்ன செய்தார்கள்? முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். நாங்க தான் பூட்டணுமா, அவங்க தான் திறக்கணுமா, அவங்க தான் துடைக்கணுமா, இப்படி என்று சொல்லி முறுமுறுக்க, அது பலிபீடத்தில் அக்கினி போடணும், இப்படிப்பட்ட சூழ்நிலை. அது விளக்க நேரம் இல்லை, நேரம் ஆச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உண்டு. கேட்டு பூட்டணும், பலிபீடத்தில் அக்கினி போடணும். அதாவது சபையில் அந்த தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பணிவிடைகள் எல்லாவற்றையும் செய்வதற்காக ஆளுகளை நியமித்து வைத்திருந்தார்கள். இவர்கள் எல்லாம் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். சில வேளைகளிலே நாங்க தான் பூட்டணுமா, நாங்க தான் அடைக்கணுமா, எங்களுக்கு என்ன கூலி இவ்வளவுதானா, கூலிக்காக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கூலி உண்டு, சரிதானே, நீங்க முறுமுறுக்காமல் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கென்று நம்ம எதை செய்தாலும் முறுமுறுக்காமல் செய்ய வேண்டும். நீங்கள் கதவை பூட்டினாலும் சரி, பெருக்கினாலும் சரி, தொடச்சாலும் சரி, சுத்தம் பண்ணாலும் சரி, மைக்கு வச்சாலும் சரி, எதை செய்தாலும் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? முறுமுறுப்பில்லாமல் செய்ய வேண்டும். முறுமுறுத்தா என்ன ஆகும் தெரியுமா? கானானை தரிசிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரும் பொழுது முறுமுறுத்தார்கள், சரிதானே? வழியில் எல்லாம் முறுமுறுத்தார்கள், எல்லாத்துக்கும் முறுமுறுத்தார்கள். தண்ணி இல்லையா முறுமுறுத்தார்கள், அப்பம் இல்லையா முறுமுறுத்தார்கள், இறைச்சி இல்லையா முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தவர்கள் ஒருத்தங்கூட பரலோக அந்த கானானுக்குள்ள போய் சேரவே இல்லை. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற இந்த ஊழியத்தில் எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுப்பில்லாமல், ஒன்றுக்கும் நம்ம முறுமுறுப்பில்லாமல் நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இயேசு நமக்கு கொடுத்த ரட்சிப்பு பெரியது. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நான் உனக்கு பிரதிபலன் கொடுக்கிற நாள் ஒன்று வரும், அந்த நாளிலே நான் என்ன செய்வேன்? இதற்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் கொடுப்பேன். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் பிரதிபலன் கொடுப்பார். அதுதான் அவர் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறார். நீ ஒன்று முறுமுறுப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனத்தையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை செய்கிற நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுப்பில்லாமல் நாம் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை நேசிப்பார். எல்லாரும் எழும்புவோம், நேரமாச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பயப்பட வேண்டும். அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார், பயப்பட வேண்டும். ஆமேன். அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார், அதனால பயப்பட வேண்டும். இரண்டாவது, ஆமேன், நேர்த்தியானதை ஆண்டவருக்கு செய்யணும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு என்று செய்கிறது நேர்த்தியாக செய்யணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேர்த்தியானது செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியும், ஆனால் ஒன்றும் நேரம் இல்லை, நிறுத்தி விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, ஒன்றுக்கும் முறுமுறுக்க கூடாது. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாழ்க்கையில நான் ஒன்றுக்கு முறுமுறுக்க மாட்டேன். ஆண்டவரே, உம்மையே நோக்கி வாழுவேன். நீர் எங்களை நேசிக்க வேண்டும், எங்கள் தேவைகள் சந்திக்க வேண்டும், எங்கள் குறைவுகளை நிறைவாக்க வேண்டும், எங்கள் இல்லத்திலே சமாதானம் உண்டாகட்டும், எங்கள் இல்லத்திலே சந்தோஷம் உண்டாகட்டும், என் பிள்ளைகளுடைய குட்டிப்பழக்கம் மாறணும். ஆண்டவரே, என் கணவனுடைய குட்டிப்பழக்கம் மாறணும், ரட்சிக்கப்படாத என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படாத என் குடும்ப அங்கத்தில் ரட்சிக்கப்படணும், சபையிலே ஹல்லேலூயா ஆவிக்குரிய நிலைமை உண்டாகணும், பிரச்சனைகள் மாறணும், போராட்டங்கள் மாறணும். ஆமென். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்க வேண்டும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் முறுமுறுக்க கூடாது. சொல்லுங்க, எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்காக நாங்கள் வாழுவோம். முறுமுறுக்கம் எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டுங்க. யாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளாலங்கோ, தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளாலங்கோலத்தை மனந்தொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனந்தொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதி, ஆரோபியையோ வேளையில் ஆடி அமைச்சம் வாரீரோ, ஆரோபியையோ வேளையில் ஆடி அனச்சம் வாரீரோ, சுத்த விரும்பம் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே
அசுத்தம் யாவும் போக்குமே. பாவினீச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினீச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதி. மீன் கேட்டால் பாம்பை யாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை யாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாதர் கூட செய்திடா நலம் அருள்வார். பொல்லாதர் கூட செய்திடா நலம் அருள்வார். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே. ஆரோபியையோ வேளையில் ஆடி அலஞ்சம் வாரீரோ. ஆரோபியையோ வேளையில் ஆடி அலஞ்சம் வாரீரோ. ஆரோபியையோ ஆண்டவரே உள்ளத்தில் வாரும் ஆண்டவர். ஒருமுறை கூட எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவர். ஒருமுறை கூட எங்களை சுத்திகரியும் ஆண்டவர். உமக்கு பயத்தை தரணும் ஆண்டவர். பயத்தோடு ஆராதிக்கணும் ஆண்டவர். நடுக்கத்தோடு சேவிக்கணும் ஆண்டவர். உற்சாகத்தோடு செய்யணும். இல்லாதபடி செய்யணும் ஆண்டவர். கனத்தை செலுத்துகிற அபிஷேகத்தை அந்த உணர்வை தருவீராக. அந்த உணர்வை தருவீராக. பழைய வெள்ளம் ஒளிந்து ஒரு புதிய அனுபவம் உண்டாவதாக. நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினால் எங்களோட பகிர்ந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லா விதமான கரைகளை மாற்றி எங்களை சுத்திகரித்து அனுப்புவீராக. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் உண்டாவதாக. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆசீர்வாதம் தடையா நிற்கிற சகல தடைகளும் நேரத்தில் நீக்கப்பட்டு நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு ஆசீர்வாதமை கடந்து செல்ல கிருபை செய்வீராக. எந்த வியாதிகளோ எந்த வறுமைகளோ எந்த கஷ்டங்களோ பிடித்திருக்கும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. சமாதானம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சந்தோஷம் இல்லாதவர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகட்டும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசு நல்லவர் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இதற்கு பொறுப்பாயிருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருளும். முறுமுறுப்பில்லாமல் எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுத்தருள்வீராக. ஆசீர்வதியும் நல்ல ஆண்டவரே. நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடி வந்த நேரம் முதல் இதுவரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடுற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல பாடல்களுக்காக, நல்ல ஆராதனைக்காக, நல்ல ஜெபங்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளோடு கூட இருந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. இவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்தருள்வீராக ஆண்டவரே. ஒரு நன்மைக்கும் குறைவில்லாமல் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வீடு கட்டுகிறவர்களுக்கு ஆண்டவரே கட்டி முடிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுத்தருளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட்டல்வீராக ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.